Hey guys, welcome to Single J Tamil. NTA 18th November ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுத்திருந்தாங்க அப்படி பாத்தீங்கன்னா, கரெக்ஷன் விண்டோ 26th November ஸ்டார்ட் ஆகுது. 27th November நைட்டு முடிதுன்னு கொடுத்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா 26th November. வெப்சைட் போய் பாத்தீங்கன்னா jmain.nta.nic.in எல்லா விட சொல்லியிருப்பேன். இந்த வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருங்கன்ட்டு இந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேல ப்ளூ கலர்ல கரெக்ஷன் விண்டோ ஃபார் ஜெய்மெயின் 2025 செஷன் 1 இஸ் லைவ் அப்படின்னு காட்டுவாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள ஒரு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ போய் அந்த மாதிரி ஒரு கிளியரா ஒன்று காட்டும். இங்க எழுதிருப்பாங்க ஒன்லி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட் சைன் இன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க சைன் இன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நோட்டீஸ்ல என்ன கொடுத்துருந்தாங்க, என்னென்ன கரெக்ஷன் பண்ண முடியும்ட்டு அந்த கரெக்ஷன் திரும்பி நான் சொல்றேன், கிளியரா கவனிங்க. என்னன்னா முதல்ல என்னெல்லாம் நீங்க சேஞ்சே பண்ண முடியாதுன்னு நான் முதல்ல சொல்றேன். என்னென்ன சேஞ்சே பண்ண முடியாது? மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ், எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ், போட்டோகிராஃப். இப்போ நீங்க இதெல்லாம் போட்டோகிராஃப் அப்ளை பண்ணிருப்பீங்க, அதுக்கப்புறமா மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, இமெயில் கொடுத்துருப்பீங்க. இதுல தான் உங்களுக்கு இன்டிமேஷன்லாம் ஜெய்மெயின் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க சேஞ்சே பண்ண முடியாது. ஸோ புரியுதா? இப்போ நீங்க வந்து என்னெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் கேண்டிடேட் நேம். இப்போ பேர் ஸ்பெல்லிங்ல தப்பா கொடுத்துட்டீங்கன்னா கிளியரா கொடுத்துருங்க இப்பவே. ஏன்னா இப்போ நீங்க காலேஜ் ஜாயினிங் அப்ப நீங்க வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் ஃபார் காலேஜ் ஜாயின் இப்போ என்ஐடி, ஐஐடி, ஜிஎஃப்டி ஏதாச்சும் காலேஜ் போனீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் டு தட் காலேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெய்மெயின் அப்ளிகேஷன் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. அதுதான் லாகினோட யூசர் நேமா கூட இருக்கும். அதனால அந்த ஜெய்மெயின் அப்ளிகேஷன் நம்பரோட உங்க நேம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேம்ல கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கணும். இப்பயே சொல்லிட்டேன். ஸோ கேண்டிடேட் நேமோட ஸ்பெல்லிங், நெக்ஸ்ட் ஃபாதர் நேம் அதோட ஸ்பெல்லிங், நெக்ஸ்ட் மதர் நேம் அதோட ஸ்பெல்லிங். ஸோ கிளியரா நீங்க தப்பா கொடுத்தீங்கன்னா கிளியரா செக் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாஸ் 10th ஈக்குவலன்ட் டீடைல்ஸ், கிளாஸ் 12 ஈக்குவலன்ட் டீடைல்ஸ், பேன் கார்டு நம்பர். இந்த கிளாஸ் 12 சர்டிஃபிகேட், கிளாஸ் 10 சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அது வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்களா? நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி என்கிட்ட 10 சர்டிஃபிகேட்டே இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டிஜிட்டல் லாக்கர் ஸ்கூல்ல போய் கேட்குற நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ கிளியரா எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிருங்க இப்பவே. ஏன்னா இன்னைக்கு 26th, நாளைக்கு 27th நைட்டு, நாளைக்கு நைட்டுக்குள்ள எல்லாமே நீங்க பண்ணி முடிக்கணும். இந்த கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்பவே. நெக்ஸ்ட் ஆதார் கார்டு நம்பர் இல்லை பேன் கார்டு எது கொடுத்துருந்தீங்க 18+ ஐடி என்ன கொடுத்துருந்தீங்களோ, நீங்க ஒரு லீகலா ஒரு கேண்டிடேட் அப்படின்றத கொடுத்துருந்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் அப்படின்ட்டு ஆதார் கார்டு நம்பர் கிளியரா கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு எக்ஸாமினேஷன் சிட்டி செலெக்ஷன். இப்போ நீங்க வந்துட்டு சிட்டி செலெக்ஷன் மாத்தி கொடுத்துட்டீங்க அப்ளிகேஷன் அப்பனா கிளியரா அதுவும் இப்போ கிளியரா கொடுத்துருங்க. இதுதான் பெரிய வாய்ப்பு. நெக்ஸ்ட் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இப்ப கேட்டிருந்தீங்க இங்கிலீஷா தமிழா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுல வந்துட்டு இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மட்டும் தான் வரும், தமிழ்னா இங்கிலீஷ்ல கொடுப்பாங்க, தமிழ்லயும் கொடுப்பாங்க. நிறைய பேர் என்ன கேட்டே இருக்கீங்க, அதுக்காக தான் சொல்றேன். ஸோ தமிழ் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்தீங்க, தமிழும் கொடுப்பாங்க, இங்கிலீஷ்லயும் கொடுப்பாங்க. ஸோ புரியுதா? நெக்ஸ்ட் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணலாம், ஜெண்டர், கேட்டகரி, சப் கேட்டகரி. நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க ஜெண்டர் கேட்டகரியில் அப்ளை பண்ணிருந்தீங்க, இப்போ வந்துட்டு ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால ஜெண்டர் கேட்டகரி மாத்திட்டு ஓபிசி என்சி கேட்டகரியா போட்டதுக்கு அப்புறமா அந்த சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ண தேவையில்லை இந்த செஷனுக்கு. ஜோசாக் மட்டும் தான். ஸோ அந்த ஓபிசிஎன்சி சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கேட்டகரி அந்த நம்பர், சர்டிஃபிகேட் ஐடி, அதுக்கப்புறமா அதோட இஷ்யூங் டேட்டு, அத்தாரிட்டி ஆஃப் இஷ்யூ எல்லாமே இப்பயே கொடுத்துருங்க. ஏன்னா இப்பதான் நிறைய பேர் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால நீங்க ஜெண்டர் கேட்டகரி இல்லாம நிறைய பேர் ஜெண்டர் கேட்டகரி கொடுத்துட்டு அப்புறம் மாத்திரம் சொல்லியிருந்தீங்க. அதனால இந்த டைம் தான் கரெக்டான டைம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கரெக்டா போயிட்டு சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னைக்கு காலைல ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்க அந்த லிங்க் எங்க செக் பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா jmain.nta.nic.in நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிருந்தேன். வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி சீக்கிரமா ஜாயின் பண்ணுவாங்க. எல்லா அப்டேட்ஸ், டிபிபிஎஸ் கொஸ்டின் எல்லாம் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். ஸோ இது வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட், பார்ப்போம்.